Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக கடலோர பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்கும் திட்டம் மீனவர்கள் நலன், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் உள்ளிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இதுபற்றி விரிவான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். எண்ணெய் கிணறுகள் என்னென்ன ஆபத்துக்கள் கேள்விக்குறியாகும் தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரம். 9வது சுற்று ஏலத்தின்படி கன்னியாகுமரியை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதியிலும் சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளிலும் ONGC நிறுவனம் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது? கன்னியாகுமரி கடற்கரைக்கு அருகே உள்ள பகுதிகளில் 27,154 சதுர கிலோமீட்டரும், சென்னையை ஒட்டியிருக்கிற வங்கக்கடல் பகுதியில் 5,330 சதுர கிலோமீட்டருக்கும் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக சேர்த்தோம் என்றால் இந்த ஒப்பந்தத்தின்படி 32,485 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு எண்ணெய் எரிவாயு எடுக்கலாம் என மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரையில் உள்ள 8 மாவட்டங்களுடைய ஒட்டுமொத்த பரப்பு எவ்வளவோ அந்த பரப்பின் அளவிற்கு கடல்ல எண்ணெய் எரிவாயு எடுக்கலாம்னு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதோட சேர்ந்து 10வது ஏலமும் விரைவில் விடப்போகுது. அந்த 10வது ஏலத்தின்படி மன்னார் வளைகுடா பகுதியில் 9,990 சதுர கிலோமீட்டருக்கு எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கான ஒப்பந்தம் கொடுக்கப்படுது. இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களுடைய பரப்பாகும். மீனவர்கள், சுற்றுச்சூழல், தமிழக கடலோர பகுதிகள் அடையக்கூடிய பாதிப்புகள் ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்க போகிறோம். மீனவர்களை பொறுத்தவரை சென்னை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்ட மீனவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படுவார்கள். வாட்ச் பேங்க் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதி பாதிக்கப்படும். கச்சத்தீவை கொடுத்து வாட்ச் பேங்க் அப்படிங்கிற கடல் வளம் மிகுந்த பகுதியை தான் இந்தியா பெற்றது. ஆனால் அந்த பகுதியிலேயே தற்போது ONGC நிறுவனம் எண்ணெய் கிணறுகள் அமைப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய பகுதிகளில் மீன்வளம் குறையும். அதனால பார்டர் விட்டு இலங்கை பகுதிகளுக்கு இந்திய மீனவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால மேலும் பிரச்சனைகள் அதிகமாகும். இதுதான் மீனவர்களுடைய பாதிப்புகளாக இருக்கிறது. அடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்பை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா உயிரியல் பாதுகாப்பு மண்டலம் அப்படிங்கிறது 300க்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள், கடற்பசு உட்பட உயிரினங்கள் வசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. அது மொத்தமாக அழியும் நிலை ஏற்படும்னு சொல்றாங்க. எண்ணெய் குழாய்களில் இது போன்ற கசிவுகள் ஏற்படும் போது ஒட்டுமொத்தமாக அந்த பகுதிகளில் கடல் தன்மையே மாறும். பவளப்பாறைகள், கடல்வாழ் உயிரினங்கள் இதனால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் எச்சரிக்கை விடுக்கப்படுது. கடல்ல பார்த்துட்டோம். அந்த கடல்ல ஏற்படுற இந்த பாதிப்புகள்னால, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினால கரையோர பகுதிகளில் என்னென்ன பாதிப்பு, குறிப்பாக தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 21 சிறிய சிறிய தீவுகள் இருக்கு. அந்த தீவுகள் அதனுடைய பரப்புகள் சுருங்கலாம்னு எச்சரிக்கை விடுக்கப்படுது. மேலும் கடல் அரிப்பு மேலும் அதிகரிக்கலாம். ஏற்கனவே திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம் பகுதிகளில் கடல் அரிப்பு மிகப்பெரிய பிரச்சனையாகி இருக்கும் நிலையில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அனுமதி கொடுக்கப்பட்டு தோண்டப்பட்டால் மேலும் அரிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதம் பாலம் என கூறப்படுகின்ற இந்த ராமர் பாலத்தினுடைய இயற்கையான அமைப்பிலேயே மிகப்பெரிய அளவிற்கு மாற்றம் ஏற்படும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.